இதில் வந்து உப்பு மஞ்சள்தூள் எல்லாமே கம்மியாகவே போட்டுக்கிட்டால் போதும். பத்தலைன்னா கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கி வச்சு உப்பு மஞ்சள்தூள் போட்டாச்சு. இது தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இது எங்கள் வீட்டு மசாலா பொடி தாங்க. இந்த மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சோரட்டி அல்லது மண்ணீரல் அதையும் சேர்த்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ வெந்ததும் சின்னதாகிடுச்சு பாருங்கள். அதை கட் பண்ணி ஏற்கனவே போடலை பார்த்தீங்களா, அதனால் இப்போ தான் நான் கட் பண்ணுறேன். கரண்டியாலேயே கட் பண்ண முடியுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்துடுச்சு. இதை நிறைய பேர் சுட்டு சாப்பிடுவாங்கங்க. எங்கள் வீட்டில் சுட்டு சாப்பிட்றது பிடிக்காது. இந்த மாதிரி தான் நாங்கள் வதக்கி அல்லது அந்த மசாலான்னு சொல்லுவோம், அப்படி சாப்பிடுவோம். இப்போ இது கட் பண்ணி விட்டு நல்லா அந்த மசாலோடையே சேர்த்து வதக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மட்டன் எல்லாமே சேர்த்து தானே வேக வச்சோம். அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் ஊற்றணும். இதெல்லாம் தான் நான் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாதிரி கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னதால இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.